சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கோஸ் பொரியல். அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம முட்டைக்கோஸை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் வேணும்னா துருவி கூட எடுத்துக்கோங்க. இங்கே வந்து நம்மளுக்கு கறி மசால் தேவை. கறி மசால் தேவைக்கிறப்ப கறி மசால், மிளகாய்த்தூள், தேங்காய் வந்து அரை மூடி எடுத்துருக்கோம். இதை வந்து துருவி எடுத்துக்கோங்க. கடலப்பருப்பு தேவை. கடலப்பருப்பு எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும் இதுக்கு. அதே மாதிரி இங்கே பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு, கருவேப்பிலை இருக்குது, மஞ்சள்தூள், கடுகு, எண்ணெய், தேவைக்கேற்ப உப்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. தேவைக்கேற்ப நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுமே நம்ம கடுகு சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்திக்கோங்க. சிறிதளவு கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் நம்ம கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கடலப்பருப்பு சேர்த்திக்கோங்க. கடலப்பருப்பு கொஞ்சமாக நிறம் மாறட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்திக்கோங்க. பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். கோஸ் வந்து வாய்வுங்கிறதால கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிட்டா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். முட்டைக்கோஸை வேக வச்சு வந்து எடுக்கிறத விட இந்த மாதிரி வணக்கி விட்டு இதுலேயே அப்படியே வேகிற மாதிரி தண்ணி சுண்டுற மாதிரி நீங்கள் வணக்கி விடுங்க. சத்தெல்லாம் ஃபுல்லாக வேக வச்சு எடுத்திங்கன்னா அந்த தண்ணியிலே போயிடும். இப்படி வணக்கிறதால அந்த சத்து ஃபுல்லாகவே அதிலே இருக்கும். பொரியல்லையே ஹெல்த்தியாக இருக்கும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் சரி, குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கும் சரி. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, சேர்த்திக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். இப்போ நம்ம சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள் முடிஞ்ச அளவுக்கு எதுலேயுமே அவாய்ட் பண்ணாதீங்க. மஞ்சள் வந்து கிருமி நாசினி. கண்டிப்பாக மஞ்சள் வந்து சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்திக்கலாம், தேவைக்கேற்ப உப்பு. நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். உங்கள் தேவைக்கேற்ப காரம் சேர்த்திக்கோங்க. கறி மசாலா சேர்த்திக்கலாம். டேஸ்ட்டுக்காக ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கறி மசாலா சேர்த்துறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு பொரியல். நல்லா வணங்கட்டும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாம். கோஸ் வந்து வேகட்டும். அதிகமாக தண்ணி விடாமல் கரெக்டாக அந்த கோஸுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக சுண்டிடும், நம்மளுக்கு கோஸு நல்லா வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றிடணும். தண்ணிலாம் சுண்டி நல்லா வந்து காய் வந்துருச்சு.
இப்போ நம்ம கொத்தமல்லி வந்து சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் கொஞ்சம் தூவிட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்கலாம். தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, துருவி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. தேங்காய் போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேலம் ஈசி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.